நம்மளோட சூட்சும உடல்ல மூலாதார சக்கரத்தில் குண்டலினி அப்படின்ற சக்தி சுருண்டு கிடக்கு. நான் எவ்வளோ பயிற்சி பண்ணியும் இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைய வைக்க முடியல அப்படின்னு பல பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். பயிற்சி பண்ணுறதுனால மூலம் மட்டுமே குண்டலினியை விழிப்படைய வைக்க முடியாது. அதுக்கு வாழை தாயோட அருள் வேணும். இந்த குண்டலினி சக்தி அப்படின்றது தானாக வரவழைக்கப்படலை. வாழைத்தாயோட அருள் எப்போ கிடைக்குதோ அது உங்களுக்கு விழிப்படையும். சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப மௌனமாக இருக்கும்போது கூட விழிப்படையலாம். சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக நெருக்கடிக்கு உள்ளாகும் போது கூட அது விழிப்படையலாம். ஆனால் விழிப்படையும். எப்போ விழிப்படையும் அப்படின்னா, உங்களுடைய அகங்காரம் எப்போ படிப்படியாக குறையுதோ அப்போ உங்களுடைய குண்டலினி பாம்பு அப்படின்றது அசைய ஆரம்பிக்கும். உங்களுடைய அகங்காரம் இழந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுடைய குண்டலினி விழிப்படைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு வாழை தாயோட அருள் வேணும். நீங்கள் பயிற்சி பண்ணுறவங்க நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக வாழை தாயோட அருள் கிடச்சி உங்களுடைய குண்டலினி சக்தி அப்படின்றது விழிப்படையும். நீங்கள் நிலத்தை தயார் செய்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. பூ அதுவே தானாக மலரும். இதை நம்பி நீங்கள் பயிற்சியை பண்ணணும். நிலத்தை மட்டும் நீங்கள் தயார் செய்யுங்க. மலர் அப்படின்றது கண்டிப்பாக மலர்ந்து ஒரு நாள் மனம் வீசியே தீரும். அதே போல் உங்களுக்கு குண்டலினி விழிப்படைஞ்சு அந்த ஆற்றலை நீங்கள் உணருவீங்க. இது சத்தியம். நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க.